ருக்குவிலே போகிறீர்கள், சுப்ஹான ரப்பியல் அதீம், சுப்ஹான ரப்பியல் அதீம், மகத்துவமானது எனது இறைவன், தூய்மையானவன் என்று அல்லாஹ். அங்கேயும் நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்ன உடனே அங்கேயும் நீங்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். சஜிதாவிற்கு போகிறீர்கள், அங்கேயும் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். அல்லாஹ்வை புகழ்வதும் ஒரு பிரார்த்தனை தான், அல்லாஹ்வை துதிப்பது ஒரு பிரார்த்தனை தான், அல்லாஹ்வை மகத்துவப்படுத்துவது ஒரு பிரார்த்தனை தான். தொழுது முடிச்ச உடனே முதல் வார்த்தை நீங்க சொல்றீங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நான் பாவ மன்னிப்பை கேட்கிறேன். அதுவும் என்னது? பிரார்த்தனை தான். அப்ப நீங்கள் நோன்பை எடுத்துக்கொண்டாலும் நோன்புகளிலும் உருகி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஆமாவா இல்லையா? அப்ப தான தர்மங்கள் நாம் செய்தாலும் இந்த தான தர்மங்களின் மூலம் யா அல்லாஹ் இதை அங்கீகரித்துக் கொண்டு எனக்கு நன்மைகளை நீ தந்தருள்வாயாக என்று அங்கேயும் பிரார்த்தனையைத்தான் நாம் முதன்மைப்படுத்துகிறோம். ஹஜ் உம்ரா செய்தவர்கள் இங்கே யாராவது இருப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு தெரியும், அந்த ஹஜ்ஜிலும் உம்ராவிலும் பிரதானமாக நடப்பது என்னதான்? பிரார்த்தனை தான். தவாப் செய்யும் போதும் சரி, சை செய்யும் போதும் சரி, இன்ன பிற கிரியைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போதும் சரி, சதா சர்வகாலம் நம்முடைய உணர்வுகளை ஒருங்கிணைத்து, நம்முடைய உள்ளங்களை ஒருமைப்படுத்தி, நம்முடைய சிந்தனைகளை நேர்முகப்படுத்தி அங்கே நாம் கொட்டி தீர்ப்பதெல்லாம் பிரார்த்தனை தான் சகோதரர்களே. அல் ஹஜ் அரஃபா, அல் ஹஜ் அரஃபா, அல் ஹஜ் அரஃபா. ஹஜ் என்றாலே அரஃபா தான், ஹஜ் என்றாலே அரஃபா தான், ஹஜ் என்றாலே அரஃபா தான் என்று நாம் சொல்லுகிறோமே. அந்த துல்ஹஜ் பிறை 9ஆம் நாள் அன்று அரஃபா பெருவழியில் லட்சக்கணக்கான ஹாஜிமார்கள் ஒரே நேரத்தில் ஒன்று கூடி என்ன செய்கிறார்கள்? என்னத்தான் செய்கிறாங்க? பிரார்த்தனை தான் செய்கிறார்கள். யோசித்து பார்த்தால் எல்லா வணக்க வழிபாடுகளிலும் உள்ளே இருப்பது பிரார்த்தனை. ஆதலால் தான் அது வணக்க வழிபாட்டின் உச்சக்கட்டம் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸ ஷைஉன் அக்ரமு அலல்லாஹி மினத் துஆ, லைஸ ஷைஉன் அக்ரமு அலல்லாஹி மினத் துஆ. பிரார்த்தனையை விட அல்லாஹ்விடத்திலே அதிக கண்ணியத்திற்குரிய வணக்க வழிபாடு எதுவும் இல்லை. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம மற்ற வணக்க வழிபாடுகள் எல்லாம் மதிக்க வேண்டியதில்லை, அதெல்லாம் பெருசு இல்லை அப்படி நம்ம நினைச்சிடக்கூடாது. எந்த வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் அந்த எல்லா வணக்க வழிபாடுகளும் பிரார்த்தனையைத்தான் மையப்படுத்தியிருக்கிறது, துஆக்களைத்தான் என்ன செஞ்சிருக்கிறது? மையப்படுத்தி. ஆதலால் தான் பிரார்த்தனையை பொறுத்தவரை அதன் மூலம் வரக்கூடிய மாற்றங்களில் மிக முக்கியமானது அல்லாஹ்வுடைய பிரத்யேகமான நெருக்கமும் பாதுகாப்பும் நமக்கு கிடைக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இதைத்தான் நாம் ஹதீஸுல் குதுஸி என்கிறோம். எப்படி? அன இன்த வன்னி அப்தி பி வ அன மஅஹு இதா தஆனி. அருமையான செய்தி. முஸ்லிம்களாகிய நாம் எல்லோரும் நம்முடைய உள்ளத்தின் அடிமன ஆழத்தில் பதிவு செய்து வைக்க வேண்டிய ஒரு தத்துவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறியதாக சொல்கிறார்கள், அன இன்த வன்னி அப்தி பி, எனது அடியான் என்னை குறித்து எப்படி நினைக்கிறானோ அந்த நினைப்பிற்கு ஏற்ப நான் அவனிடத்தில் இருக்கிறேன். அல்லாஹ்வை நீங்க எந்த அடிப்படையில் நினைக்கிறீர்களோ அந்த நினைப்பிற்கு ஏற்ப அல்லாஹ் நம்மை நடத்துகிறான். அதை சொல்லிவிட்டு அதனுடைய அடுத்த பகுதியை தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். வ அன மஅஹு இதா தஆனி. சுப்ஹானல்லாஹ். வ அன மஅஹு இதா தஆனி. அவன் என்னை அழைக்கும் போதெல்லாம் அவனுக்கு பக்கத்தில் நான் இருக்கிறேன். தான் நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் பிரார்த்தனை செய்யும் போது அல்லாஹ் 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 என்று நீங்கள் உருகும் போது, அல்லாஹ் 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 என்று உங்கள் தேவைகளை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கும் போது, அல்லாஹ் அல்லாஹ் என்று உங்களுடைய கஷ்டங்களை, கவலைகளை, கண்ணீர் துளிகளை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கும் போது, சகோதரர்களே, அது நடக்கிறதோ நடக்கவில்லையோ அது அடுத்த கதை. முதலில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை அல்லாஹ் என்று கூப்பிடும் போது அவன் உங்கள் பக்கத்திலே இருக்கிறான். அப்படின்னா என்ன நடக்குது? ஷைத்தான் உங்களை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறான். ஷைத்தான் உங்களை விட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆதலால் பிரார்த்தனை செய்வதில் மட்டும் கஞ்சத்தனம் காட்டவே காட்டாதீர்கள் சகோதரர்களே. பிரார்த்தனைகளில் மட்டும் கஞ்சத்தனம் காட்டாதீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்கள் செய்த பிரார்த்தனையை பற்றி சொல்கிறான், நல்லடியார்கள் செய்த பிரார்த்தனையை பற்றி சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த பிரார்த்தனையை பற்றி சொல்கிறான். வரலாறுகளில் நபித்தோழர்கள் செய்த பிரார்த்தனைகளை பற்றி எல்லாம் பார்க்கிறோம். எவ்வளவோ அறிஞர் மக்கள் செய்த பிரார்த்தனைகளை பார்க்கிறோம். பிரார்த்தனைகள் செய்வதில் மாத்திரம் கஞ்சத்தனம் செய்துவிடவே செய்யாதீர்கள்.
யாருக்கு கஷ்டம் இல்லை? யாருக்கு நஷ்டம் இல்லை? முஸ்லிம்களாகி நமக்கும் கஷ்டங்கள் வருகிறது, பிறருக்கும் கஷ்டம் வருகிறது. அவர்களுடைய கஷ்டத்திற்கும் நம்முடைய கஷ்டத்திற்கும் இடையே இருக்கிற இமாலய வித்தியாசம் என்ன? நமக்கு கஷ்டங்கள் வரும்போது, நமக்கு நஷ்டங்கள் வரும்போது, நமக்கு இன்னல்கள் வரும்போது, இடர்பாடுகள் வரும்போது, நமக்கு என்ன மாதிரியான சங்கடங்கள் வரும்போது உடனே நம்ம அல்லாஹ் என்று கூப்பிட ஆரம்பித்துள்ளோம். அப்படி நீங்க கூப்பிடும் போது அல்லாஹ் நமக்கு பக்கத்தில் வந்துடுறான். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹௌஃபி வல் ஹம்மி வல் ஹஜ்ரி வல் அஜ்ஸி வல் கஸ்லி வல் ஜுப்னி வ தலஇ தைனி வ கலபத்திர் ரிஜாலி வ கஹ்ரிர் ரிஜாலி என்றெல்லாம் எவ்வளவோ பிரார்த்தனைகள் வருகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அதிகமாக கேட்ட பிரார்த்தனைகளில் ஒன்று, யா அல்லாஹ், கஷ்டத்திலிருந்து, கவலையிலிருந்து, துன்பத்திலிருந்து, துயரத்திலிருந்து, இன்னலிலிருந்து, இயலாமையிலிருந்து, பிறர் என் மீது ஆதிக்கம் செலுத்துவதிலிருந்து, எல்லாவற்றிலிருந்து யா அல்லாஹ் உன்னை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். சூழ்நிலைகள் மாறும் சகோதரர்களே, நிச்சயமாக சூழ்நிலைகள் மாறும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் மக்கா மாநகரிலே படாத கஷ்டங்களா, நபி தோழர்கள் படாத துன்பங்களா, துயரங்களா, அவர்கள் எதிர்கொள்ளாத பிரச்சனைகளா, அவர்கள் எதிர்கொள்ளாத சிக்கல்களா, அவர்கள் எதிர்கொள்ளாத சவால்களா, எவ்வளவோ சங்கடங்களை பார்த்தார்கள், எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்தார்கள். அந்த கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்களில் எல்லாம் அவர்கள் உழண்டு கொண்டிருக்கும் போதெல்லாம் அவர்களை பாதுகாத்த பேராயுதமாக இருந்தது பிரார்த்தனை தான். பேராயுதமாக இருந்தது பிரார்த்தனை தான். எல்லோரும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து அல்லாஹ்வின் தூதருடைய துஆவை தான் கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்தை துஆவை கொண்டு தான் பாதுகாத்தார்கள். பத்ர் போர்க்களத்திலே அவ்வளவு பிரம்மாண்டமான எதிரிலே நின்று கொண்டிருக்கும் போது 1000 பேர் எதிரிகள் இருக்கிறார்கள். 300 சொச்சம் தான் இங்கே இருக்கிறது. எதிரிகளிடத்தில் ஏராளமான ஆயுதங்கள் இருக்கிறது. ஏகப்பட்ட குதிரைகளை வைத்திருக்கிறார்கள், ஒட்டகங்களை வைத்திருக்கிறார்கள், தளவாட்டு சாமான்களை வைத்திருக்கிறார்கள், வாள்களை வைத்திருக்கிறார்கள், ஈட்டிகளை வைத்திருக்கிறார்கள், பெரிய எண்ணிக்கையில் அம்புகளை வைத்திருக்கிறார்கள், காலாட்படையை வைத்திருக்கிறார்கள், குதிரைப்படைகளை வைத்திருக்கிறார்கள். இந்த பக்கமோ விரல் விட்டு எண்ணக்கூடிய குதிரைகள் மட்டுமே இருக்கிறது, விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆயுதங்கள் மட்டுமே இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொற்ப எண்ணிக்கையில் தன் பக்கத்தில் வைத்திருக்கிறார்கள். பிரம்மாண்டமான எண்ணிக்கையில் எதிரிகளை பார்க்கிறார்கள். பார்த்தவுடன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரஹீக்குல் மக்தூமிலே அந்த பத்ர் போருடைய வரலாற்றை படித்து பாருங்கள். அதை படித்து பார்க்கும்போது கண்கள் கண்ணீர் சிந்தாமல் அந்த பக்கத்தை கடக்கவே முடியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருகி உருகி அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், இன்னஹா உஸ்பத்துன், இன்னஹா உஸ்பத்துன், யா அல்லாஹ், இது ஒரு சின்னஞ்சிறு கூட்டம். பிரார்த்தனையின் வாசகத்தை கவனியுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஒரு தோழரிடத்தில் பேசுவதை போல, ஒரு பரிவு காட்டக்கூடிய ஒரு தாயிடத்தில் ஒரு குழந்தை தன்னுடைய பிரச்சனைகளை சொல்வதை போல, சிரமத்தில் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு தொழிலாளி தன்னுடைய முதலாளி இடத்திலே உதவி கேட்பதை போல, ஒரு சின்னஞ்சிறு வயதில் இருக்கிற ஒரு சகோதரன் தன்னுடைய வயதிலே மூத்தருக்கு இருக்கக்கூடிய ஒரு அண்ணனிடத்தில் உரிமையாக கேட்பதை போல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதிலே நாம் இது எதோடு ஒப்பிட முடியாது, இருந்தாலும் அந்த உரிமையை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வின் தூதர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள், யா அல்லாஹ், இன்னஹா உஸ்பத்துன், யா அல்லாஹ், இது ஒரு சின்னஞ்சிறு கூட்டம். இந்த கூட்டத்தை நீ அழித்து விட்டால் ஃபஇன்னக லன் துஅபத், நீ வணங்கப்பட மாட்டாய் யா அல்லாஹ். காரணம், அந்த காலகட்டத்தில், அந்த சூழ்நிலையில், இவ்வளவு பெரிய பூலோகத்தில், இவ்வளவு பெரிய புவியில் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்த ஒரே ஒரு சின்னஞ்சிறு கூட்டம் அதுதான். அதனால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை ஓர்முகப்படுத்தி, உணர்வுகளை நேர்முகப்படுத்தி, தன் ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து முழு நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்தில் உருகி உருகி கேட்கிறார்கள், யா அல்லாஹ், சின்னஞ்சிறு கூட்டம் இது, இந்த கூட்டத்தை நீ அழித்து விட்டால் உன்னை வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று மனமுருகி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரையும் அறியாமல் அவர்கள் தோளில் போட்டிருந்த மேலங்கை கீழே விடுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் கிட்ட போய் அந்த துண்டை எடுத்து அல்லாஹ்வின் தூதரிடத்திலே கொடுத்து, யா ரசூலல்லாஹ், போதும், யா ரசூலல்லாஹ், போதும், எவ்வளவு கேட்க வேண்டுமோ அவ்வளவு நீங்கள் கேட்டு விட்டீர்கள், எழுந்திரியுங்கள் என்று சொல்கிறார். அப்போ அந்த பத்ர் யுத்தத்திலே கிடைத்த இமாலய வெற்றி, அந்த பத்ர் யுத்தத்திலே கிடைத்த மாபெரும் வெற்றி, அதற்கு எவ்வளவுதான் காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அந்த காரணங்களில் முதன்மையாக சொல்லப்படக்கூடிய ஒரு காரணம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துஆ, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பிரார்த்தனை. இன்றைக்கு வரைக்கும் சகோதரர்களே, உலக நாடுகளுக்கெல்லாம் சவால் விடக்கூடிய விதத்திலே, உலக நாடுகள் எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்க்கிற விதத்திலே சவுதி அரேபியா போன்ற நாடுகள் பொருளாதாரத்திலே வளம் கொழித்து காணப்படுகிறது என்றால் எப்படியாப்பட்ட நாடாக இருந்தது? அதனுடைய பின்னணி என்ன?
என்ன மாதிரியான பொருளாதார பின்புலங்களை இது தன்னகத்தை கொண்டிருக்கிறது? திரும்புகின்ற இடமெல்லாம் வெறுமனே பாலைவனம். பாலைவனத்தில் என்ன மாதிரியான வளங்களை இந்த உம்மத்து பெற்றுவிடும்? பாலைவனத்தை எவ்வளவுதான் நீங்கள் தோண்டி தோண்டி பார்த்தாலும் அதற்குள் மண் மட்டும்தான் இருக்கும். வெறும் மண்களையும் தூசுகளையும் மட்டுமே கொண்டிருந்த ஒரு நாடு இன்றைக்கு இவ்வளவு பெரிய வளங்களை தன்னகத்தை கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு பெட்ரோல் என்றெல்லாம் எவ்வளவோ காரணங்கள் சொன்னாலும் எல்லாவற்றுக்கும் மேலான காரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனை. அதை நம்ம மறுக்க முடியுமா? அதை நம்ம மறுக்க முடியுமா? அப்ப அந்த பிரார்த்தனை எவ்வளவு பெரிய மாற்றங்களை கொண்டிருக்கிறது, எவ்வளவு பெரிய தாக்கங்களை கொண்டிருக்கிறது. எதுவெல்லாம் நடக்கவே நடக்காது என்று நினைப்போமோ அதை நடத்தி காட்டுகின்ற வல்லமை பிரார்த்தனைக்கு இருக்கிறது. உருப்படவே உருப்பாடுவாது என்று எதை நாம் நினைப்போமோ அதை நிகழ்த்தி காட்டுகின்ற வல்லமை இந்த பிரார்த்தனைக்கு இருக்கிறது. எத்தனை தாய்மார்களுடைய கண்ணீர் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தை மாற்றி இருக்கிறது. எத்தனை தந்தைகளுடைய கண்ணீர் ததும்பக்கூடிய பிரார்த்தனை தங்களுடைய பிள்ளைகளுக்கு நற்பலன்களை உண்டாக்கி கொடுத்திருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, அதனால பிரார்த்தனையில மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க, ஒரு காலம் நம்பிக்கை அடைந்து விடாதீர்கள், ஒரு காலம் குறைகளை வைத்து விடாதீர்கள். பிரார்த்தனையின் எல்லா பகுதிகளும் நன்மைதான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. எப்படி ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் எதை கேட்டாலும் அவன் அவசரப்படாத வரை அந்த பிரார்த்தனைக்கு பதில் உண்டு. அவசரப்படுவது என்றால் என்ன? அதையும் அல்லாஹ்வின் தூதரே சொல்லி காட்டி விட்டார்கள். இன்னி தஅவுது ரப்பி ஃபலம் யஸ்தஜிப் லீ, இன்னி தஅவுது ரப்பி ஃபலம் யஸ்தஜிப் லீ. நான் எனது அல்லாஹ்விடத்திலே கேட்டு விட்டேன், என் அல்லாஹ் எனக்கு இன்னும் தரவில்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்லாத வரைக்கும் பதில் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஆனால் வெளிப்படையாக வாரியில் இந்த வார்த்தை வராவிட்டாலும் அல்லாஹ் நம் அனைவரையும் மன்னிக்க வேண்டும். அவ்வப்போது நம்முடைய உள்ளங்களில் எட்டி பார்க்கிற உணர்வு இதுதான். இவ்வளோ கேட்டுட்டேனே, இன்கிரிமெண்ட்டுக்காக எவ்வளவு நாள் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், பதவி உயர்வுக்காக எவ்வளவு நாள் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நல்ல கம்பெனியில் வேலை கிடைப்பதற்கு எவ்வளவு நாள் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், குறைந்தபட்சம் இந்த மேனேஜருடைய தொல்லையிலிருந்து தப்பிப்பதற்கு எவ்வளவு பிரார்த்தனை நான் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு மேலே உட்கார்ந்துக்கிட்டே என்ன நொய்யின்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இவன் பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்கு நான் எவ்வளவு பிரார்த்தனை செய்திருக்கிறேன். பொருட்கள் நடக்கும். உங்களுக்கு தெரியாது உங்க மேனேஜர் எவ்வளவு துவா செய்யறாங்க. நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், நமக்கு மேலே உள்ளவன் நம்மளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், அவனுக்கு எதிராக நம்ம துவா கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், நடக்கவே இல்லை நம்ம நினைக்கிறோம். ஆனா உங்களுக்கு தெரியாது அவன் என்ன துவா கேட்டுக்கிட்டு இருக்கான்னு. அப்ப அதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்படிதானங்க? எல்லா கணக்குகளையும் அறிந்தவன் யாரு? அல்லாஹ் மாத்திரம்தான். அப்படிதானா? ஒரு மனிதனுக்கு உணவாக செல்வது இன்னொரு மனிதனுக்கு அது சில சமயம் விஷமாக ஆகும். ஒரு மனிதனுக்கு உணவாக கொடுப்பது அது இன்னொரு மனுஷனுக்கு என்னவாக ஆகும்? விஷமாக ஆகும். இப்போ நான் ஒரு கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கிறேன், ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்கு, 10 பேர் அப்ளை பண்றான். எத்தனை பேருக்கு நான் வேலை கொடுக்க முடியும்? எத்தனை பேருக்கு தான் கொடுக்க முடியும்? ஒரு வேக்கன்சி எத்தனை பேருக்கு தான் கொடுக்க முடியும்? ஒரு ஆளுக்கு தானே கொடுக்க முடியும். அப்போ ஒன் மேன்ஸ் ஃபுட் அனதர் மேன்ஸ் பாய்சன். ஒரு மனிதனுக்கு வேலை கிடைக்கிறது, 9 பேருக்கு பூஜ்ஜியமாக மாறிவிடுகிறது. அப்போ இது மனிதர்கள் கண் முன்னால் பார்ப்பது. உலகத்தை எல்லாம் படைத்து பரிபாலித்து ரட்சித்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்து கொண்டிருக்கிற சர்வ சக்தி மிக்க ஒப்புகள் இல்லாத, உதாரணங்கள் இல்லாத அந்த அல்லாஹுக்கு தெரியாதா எதை எப்போது நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்று? அந்த அல்லாஹுக்கு தெரியாதா எதை எப்போது நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்று? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் எல்லாம் தந்தைமார்களாக இருந்தால், நீங்கள் பெற்றோர்களாக இருந்தால், உங்கள் பிள்ளைகள் அடம் பிடித்து அழுது எத்தனையோ விஷயங்களை கேட்கிறார்களே, கேட்கிற எல்லாவற்றையும் உடனுக்குடன் கொடுத்து விடுவீர்களா? சொல்லுங்க, கொடுப்பீங்களா? நீங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது அழுது அழுது அடம் பிடித்து உங்கள் அப்பா அம்மாவிடத்திலே கேட்டீர்களே, கேட்ட எல்லாவற்றையும் அவர்கள் தந்து விட்டார்களா? நம்ம அல்லாவையும் வாப்பா அம்மாவையும் ஒன்னாக்கல, நவுது பில்லா. வாப்பா அம்மாவுக்கே பிள்ளைகளுக்கு எதை எப்போ கொடுக்கணும்னு தெரியும் போது, படைத்த அல்லாஹுக்கு எதை எப்போது கொடுக்கணும்னு தெரியாதா? சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்தாலும் சரி, அவன் நமக்கு தராவிட்டாலும் சரி, நமக்கு அவன் அள்ளி கொடுத்தாலும் சரி, அல்லாஹ் நமக்கு தடுத்து விட்டாலும் சரி, எல்லாவற்றிலும் நன்மைகள் இருக்கிறது, எல்லாவற்றிலும் ஒரு நியாயமான காரணங்கள் இருக்கிறது. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவை குறித்து ஒரு அழகான தத்துவத்தை சொன்னார்கள். எப்படி? நீங்கள் பிரார்த்திக்கிறீர்கள் என்றால் அந்த பிரார்த்தனை செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு நன்மைகளைத்தான் தரும். ஒன்று, நீங்க கேட்ட உடனே கிடைச்சிடும், இல்லைன்னா தாமதமாக கிடைக்கும். அப்படியும் இல்லைன்னா மறுமையில் என்ன செஞ்சிருப்பான்? அதற்குண்டான நன்மைகளை அல்லாஹ் வைத்திருப்பான்.
அதற்குண்டான நன்மைகளை அல்லாஹ் வைத்திருப்பான். நீங்கள் பிரார்த்தனையை பொறுத்தவரைக்கும் சகோதரர்களே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு இதை தா என்று ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவெடுத்து கேட்கிறீர்கள் என்றால் அது உங்களுக்கு நன்மையாக இருந்தால் தான் அல்லாஹ் உங்களுக்கு தர வேண்டும். அப்போதான் அது நன்மையாக இருக்கும். அப்போதான் உங்களுக்கு என்னவா இருக்கும்? நன்மையாக இருக்கும். ஆமாவா இல்லையா? உதாரணமாக நீங்கள் போய்கொண்டே இருக்கிறீர்கள், ஒரு தோட்டத்தை பார்க்கிறீர்கள், ஒரு மாங்காய் மரத்தை பார்க்கிறீர்கள். எதை பார்க்குறீங்க? ஒரு மாங்காய் மரத்தை பார்க்குறீங்க. நீங்கள் பசியோடு இருக்கும்போது எனக்கு இந்த மரத்திலிருந்து ஒரு மாங்காய் கிடைத்தால் நன்றாக இருக்குமேன்னு நீங்கள் நினைப்பீங்க. அதையே நீங்கள் அல்லாஹ் கிட்ட துவாவாவை கேட்குறீங்க, யா அல்லாஹ் எனக்கு இந்த மாங்காய் மரத்துலேருந்து ஒரு மாங்காய் வத்தா அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு தெரியாது அந்த மரத்தில் இருக்கக்கூடிய மாங்காவில் விஷம் இருக்கலாம், அல்லது அந்த மரத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தலாம். ஒவ்வாமை என்றால் தெரிகிறதா? அலர்ஜி. எல்லா மரத்துக்காயும் நம்ம டக்குன்னு எடுத்து என்ன செஞ்சிட முடியாது, கடிச்சிட முடியாது, அப்படித்தானே? அல்லது அந்த மரத்தின் காய் உங்களுக்கு ஏதேனும் ஒரு நோயை ஏற்படுத்தலாம். நீங்கள் அறிவோடு எப்படி கேட்டிருக்கணும்? யா அல்லாஹ் எனக்கு பசிக்கிறது, உணவைத்தா. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் பசிக்கும் போது அந்த மாங்காவிற்கு கூட உங்களுடைய பசியை தீர்க்கக்கூடிய சக்தி இருக்குது. ஒரு ஆப்பிள் பழத்திற்கு பசியை தீர்க்கக்கூடிய சக்தி இருக்கிறது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் பசிக்கு நியாயமாக உங்களுக்கு தேவைப்படக்கூடியது உணவா அல்லது அந்த குறிப்பிட்ட மரத்தில் இருக்கக்கூடிய கனியா? எது ரொம்ப நியாயமானது? உணவு. ஆனால் நம்ம என்ன கேட்போம்? மனிதனுடைய சிற்றறிவு என்ன கேட்கும்? என்னத்தை கேட்கும்? கண்ணுக்கு முன்னாடி என்ன நீங்கள் மாங்காவை தான் பார்க்குறீங்க. ஏன் அவன் தேங்காவை கேட்க மாட்டான்? தேங்காவை கண்ணுக்கு பார்க்கல. ஏன் அவன் ஆப்பிளை கேட்கல? ஆப்பிள் அவன் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கல. அவன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு மாங்காவை பார்த்தால் அவனுக்கு பசி எடுக்கும் போது அவன் எதை தான் கேட்பான்? எதைத்தான் கேட்பான்? மாங்காவை தான் கேட்பான். ஆனால் அவனுக்கு பசிக்கு நியாயப்படி மாங்காவை தான் கொடுக்க வேண்டுமா அல்லது உணவை கொடுக்க வேண்டுமா? உணவு. அப்போ அந்த மாங்காவை அல்லாஹ் உங்களுக்கு தரவில்லை என்றால் புரிந்து கொள்ளுங்கள், ஏதோ ஒரு தீமையிலிருந்து பாதிப்பிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாத்திருக்கிறான். இது மாங்காவிற்கும் தேங்காவிற்கும் உண்டான உதாரணம் மாத்திரமல்ல. ஒரு குறிப்பிட்ட பெண்ணை நீங்கள் மனதில் நினைத்துக் கொண்டு அந்த பெண்ணை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறீர்கள், அல்லது குறிப்பிட்ட ஒரு கம்பெனியை மனதில் வைத்துக்கொண்டு அந்த கம்பெனியில் வேலையை கேட்கிறீர்கள், அல்லது குறிப்பிட்ட ஒரு நாட்டை மனதில் வைத்துக்கொண்டு அந்த நாட்டில் நீங்கள் வேலையை எதிர்பார்க்கிறீர்கள், அல்லது குறிப்பிட்ட ஒரு கடையை ஆரம்பிக்க வேண்டும், ஒரு வியாபாரத்தை துவங்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டு கேட்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு அது நன்மையாக இருந்தால் தான் அது உங்களுக்கு தருவது நன்மை, இல்லை என்றால் அது உங்களுக்கு என்னவா மாறிடும்? தீமையாக மாறிவிடும். அதனால தான் பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து, மிகப்பெரிய கொடுமைகளிலிருந்து தப்பித்து எங்கே போகிறோம், என்ன செய்ய போகிறோம் என்று ஒன்றுமே தெரியாமல் மதியன் தேசத்து எல்லைக்குள் நுழைந்து அல்லாஹ்விடத்தில் ஒரு துவா கேட்டார். யாருக்காவது அந்த துவா ஞாபகம் இருக்குதா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மதியன் தேசத்தில் கேட்ட ஒரு பிரார்த்தனை யாருக்காவது ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க பார்ப்போம். ரப்பி ஜித்னி இல்மாவா? ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, யா அல்லாஹ் நீ எந்த நன்மையை இறக்கி வைக்க போகிறாயோ அந்த நன்மையின் பால் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு பசியாக இருந்தால் அவன் எதை கேட்கலாம்? உணவை கேட்கலாம். தாகமாக இருந்தால் தண்ணீரை கேட்கலாம். கடன் பிரச்சனையாக இருந்தால் காசை கேட்கலாம். நோயாக இருந்தால் நிவாரணத்தை கேட்கலாம். அச்சமும் பயமும் இருந்தால் அபயத்தையும் பாதுகாப்பையும் கேட்கலாம். திருமணத்தின் தேவை இருந்தால் ஒரு பெண்ணை கேட்கலாம். திருமணமாகி சில வருடங்கள் பல வருடங்கள் கழித்தும் குழந்தை இல்லை என்றால் வாரிசை கேட்கலாம். அப்போ ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை நான் எதிர்கொண்டு கொண்டிருக்கிறேன் என்றால், ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையின் பாதிப்பில் நான் தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் அந்த குறிப்பிட்ட பிரச்சனைக்காக அல்லாஹ்விடத்திலே கேட்கலாம். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எகிப்து தேசத்திலிருந்து ஃபிரௌனுடைய கொடுமைகளிலிருந்து அவர்கள் தப்பித்து வந்து என்ன பிரச்சனையில் தான் இருக்கிறேன் என்றே தெரியவில்லை. ஏன்? மூசா நபிக்கு அன்னைக்கு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, ட்ரெஸ் இல்லை, தங்குறதுக்கு இடம் இல்லை, பாதுகாப்பு இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த டைமில் அவங்க எதை மட்டும் கேட்க முடியாது? உணவை தாயால் மட்டும் கேட்க முடியுமா? அப்போ உணவு தந்துட்டா உங்களுக்கு அக்காமடேஷன் யார் தர்றது? கொஸ்டின் இருக்கா இல்லையா? சரி, அக்காமடேஷன் தந்துட்டா பாதுகாப்பு யார் தர்றது? செக்யூரிட்டி யார் தர்றது? அப்போ எவ்வளவு நுணுக்கமான கேள்வி. ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். யா அல்லாஹ் நீ எனக்கு இறக்கி வைக்க போகிற எந்த நன்மையாக இருந்தாலும் அதன்பால் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன். பிரார்த்தனையின் மாற்றம்
உணவு கிடைத்தது, உடை கிடைத்தது, உறைவிடம் கிடைத்தது, தொழில் கிடைத்தது, வருமானம் கிடைத்தது, மனைவி கிடைத்தது, அபயம் கிடைத்தது, அபாயம் நீங்கியது, பாதுகாப்பு கிடைத்தது, 10 ஆண்டு கால நிம்மதி கிடைத்தது, மீண்டும் தன்னுடைய சொந்த நாட்டிற்கே திரும்புகிற பெரும் பாக்கியம் கிடைத்தது. இப்படிதான் துவா கேட்கணும், இப்படிதான் துவா கேட்கணும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பிரார்த்தனை பற்றி இப்படி வருகிறது, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மினல் கைரி குல்லிஹி ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி மா அலிம்து மின்ஹு வ மா லம் அஅலம் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினஷ் ஷர்ரி குல்லிஹி ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி மா அலிம்து மின்ஹு வ மா லம் அஅலம். அழகாக கேட்டாங்க. இப்படி எல்லாம் நுணுக்கமாக நாம் பிரார்த்தனை கேட்பதே இல்லை. நம்முடைய பிரார்த்தனை பெரும்பாலும் ஃபெயிலியர் ஆகுவதற்கு காரணமே என்னன்னு சொன்னா, ப்ராப்பராக என்ன செய்யறதில்லை, நம்ம ஃபோக்கஸ்டாக பிரார்த்தனை செய்வதில்லை. அந்த நேரத்தில் எது நமக்கு பெரிதாக தெரிகிறதோ, எது நமக்கு ரொம்ப உயர்ந்ததாக தெரிகிறதோ அதை சொல்லி சாதாரணமாக கேட்டு போயிடுறோம். அப்படி கேட்கக்கூடாது. தொலைநோக்கு பார்வையோடு கேளுங்க. அகிலத்தின் அருட்கொடை அண்ணல பெருமானார் பொறுமையின் பொக்கிஷம் மனிதகுல மாணிக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கும்போது எப்படி கேட்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மினல் கைரி குல்லிஹி, யா அல்லாஹ் எல்லா விதமான நன்மைகளையும் உன்னிடத்தில் கேட்கிறேன். முடிஞ்சு போச்சு. ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி, இப்போது அவசரமாக எனக்கு என்ன நன்மைகள் எல்லாம் இருக்கிறதோ அதையும் தா, பிற்காலத்தில் எனக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ அதையும் தா. இப்படி என்னைக்காவது நம்ம துவா கேட்டிருக்கிறோமா? இப்படி என்னைக்காவது கேட்டிருப்போம்? 20-25 வயசு தாண்டவனே எல்லாம் எனக்கு கல்யாணத்தை தான் கேட்குறோம். கல்யாணம் ஆகி 1 வருஷம் 2 வருஷமான குழந்தையை தான், தப்பு கிடையாது. ஆனால் துவா கேட்கும் போது எப்படி கேட்க வேண்டும் என்றால், எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து தான் கேட்க வேண்டும். நம்ம விவரம் தெரியாம யா அல்லாஹ் என்ன வெளிநாட்டுக்கு அனுப்புன்னு கேட்டுறோம். அல்லாஹ்வும் கபூலாக்கி வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறான். போனதுக்கு பிறகுதான் படாத பாடுபட்டுக்கிட்டு ஏன்டா இப்படி கேட்டோம், யா அல்லாஹ் ஒரு நல்ல வேலையை தான், நல்ல வருமானத்தை தான் தொலைநோக்கு பார்வையோடு கேட்டிருப்போமே. நம்ம சிற்றறிவை வச்சு வெளிநாட்டுக்கு தான், சவுதி அரேபியாவுக்கு தான், இங்கே தான் கேட்டோம். அல்லாஹ்வும் தந்துட்டான். ஆனால் நம்ம இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு வந்துட்டோம், நடுவில் நிற்கிறோம். அங்கேயும் போக முடியல, இங்கேயும் வர முடியல என்று பல பேர் இன்றைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால பிரார்த்தனையில கேட்கும்போது என்ன இருக்கணும், ஒரு தெளிவு இருக்கணும். அதனால தான் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மினல் கைரி குல்லிஹி ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி மா அலிம்து மின்ஹு வ மா லம் அஅலம். எப்படி எதையெல்லாம் நன்மையாக நான் அறிந்திருப்பேனோ அதையும் தா, எதையெல்லாம் நான் நன்மையாக அறிந்திருக்க மாட்டேனோ அதையும் தா. ஏன்னா எனக்கு எது நன்மை எது நன்மை இல்லைன்னு எனக்கு தெரியாது. உதாரணமாக இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, உங்களை யாராவது சொல்ல முடியுமா இது நன்மை தான் அப்படின்னு? உங்களை யாராவது சொல்ல முடியுமா இது தீமை தான்? ஏன்? இது ஒரு வகையில் யோசிக்கும் போது நன்மை. எப்படி? சரியான வெயில் அடித்துக்கிட்டு இருக்கு, பயங்கரமா உஷ்ணமா இருக்குது, கொஞ்சம் மழை பெஞ்சா குழுகுழுன்னு இருக்குமே நீங்க நினைப்பீங்க. அந்த நன்மை தான் நமக்கு தெரியும். ஆனால் எத்தனையோ சிறு குறு வியாபாரிகள், ரோட்டோரத்திலே வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள், இன்றைக்கு அவர்கள் காலையில் முதல் போட்டு வாங்கிய பொருட்கள் மாலைக்குள் விற்பனை செய்தால்தான் அவன் கையில் ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் கிடைக்கும். அவன் மழை வந்து மொத்தமும் நினைச்சு போனாது அவனுக்கு நஷ்டமா இல்லையா, கஷ்டமா இல்லையா? அப்போ சகோதரர்களே, கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். கொஞ்ச நேரம் பெய்து கொண்டிருக்கிற மழையை குறித்து கூட உங்களுடைய சிற்றறிவு ஒரு முடிவுக்கு வந்துவிட முடியாது, இது நன்மையா தீமையா என்று. அப்ப அத்துணை அறிவும் யாரிடத்தில் இருக்கிறது? யாரிடத்துல தான் இருக்குது? அல்லாஹ்விடத்தில் தான் இருக்குது. அதனால துவா கேட்கும்போது எப்படி கேட்கணும்? மா அலிம்து மின்ஹு வ மா லம் அஅலம். யா அல்லாஹ் எதை நன்மையாக நான் அறிந்து வைத்திருப்பேனோ அதையும் தா, எது நன்மையாக நான் அறிந்திருக்க மாட்டேனோ அதையும் தா. அடுத்து அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினஷ் ஷர்ரி குல்லிஹி ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி மா அலிம்து மின்ஹு வ மா லம் அஅலம். அதே போன்று யா அல்லாஹ் எதெல்லாம் என்னுடைய தீமைகளாக இருக்கிறதோ, அது இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்களாக இருக்கட்டும் அல்லது எப்போது நடைபெறக்கூடிய சூழல்களாக இருக்கட்டும், எல்லா விதமான சகல தீமைகளிலும் என்னை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். அந்த தீமைகளை குறித்து நான் அறிந்திருந்தாலும் சரி, அறியாவிட்டாலும் சரி. وأسألك الجنة وما قرب إليها من قول أو عمل وأعوذ بك من النار وما يقربها من قول أو العمل. يا الله சொர்க்கத்தின் பால் என்னை சமீபித்து வைக்கக்கூடிய சொல்லையும் தா, செயலையும் தா. நரகத்திலிருந்து என்னை தூரப்படுத்தக்கூடிய சொல்லிலிருந்து என்னை காப்பாற்று, செயலிலிருந்து என்னை காப்பாற்று என்று ஆழமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்கள். சகோதரர்களே, அப்ப என்ன அர்த்தம்? வெறுமனே எனக்கு கல்யாணம் வேணும், எனக்கு ஒரு பொண்டாட்டியை தா என்று கேட்காதே, சாலிகான மனைவியை தா அப்படின்னு கேட்க. வெறுமனே எனக்கு திருமணம் ஆகிவிட்டது, ஒரு குழந்தையை தா, சாலிகான சலாமத்தான ஒரு வாரிசை தா. இப்படி நுட்பமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதனால தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்யும் போது அவசரப்படாதீர்கள். பிரார்த்தனை செய்வது என்ன செய்யக்கூடாது? அவசரப்படக்கூடாது. நிதானமாக கேளுங்கள், வற்புறுத்தி கேளுங்கள். சொல்றாங்க
எப்படி உங்களில் ஒருவர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கும் போது எப்படி பிரார்த்திக்கணுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த துவாவில் விடாப்பிடியாக பிடிவாதம் பிடித்து துவா கேட்கணும். நிறைய பேர் துவா கேட்கும்போது இன்ஷா அல்லாஹ்னு வார்த்தை போடும்போது அது தப்பு. இன்ஷா அல்லாஹ்னு சில பேர் அது அறியாமை. சில பேர் துவா செய்யும்போது என்ன சொல்லிடுவான்? இன்ஷா. அதே மாதிரி நமக்காக ஒரு துவா செஞ்சாலும் நம்ம பதிலுக்கு என்ன சொல்லக்கூடாது? இன்ஷா அல்லாஹ் சொல்லக்கூடாது, ஆமீன் தான் சொல்லணும். ஆஹா, கூட்டு துவா சொல்றது. கூட்டு துவாங்கிறது தொழுது முடிச்சுட்டு இவங்க பண்ற அதுதான் தப்பு. ஒருவர் நமக்கு ஒரு நன்மையாக துவா, உதாரணமா நீங்க எனக்கு துவா செய்றீங்க, அல்லாஹ் உங்களுக்கு அருள் பாலிப்பானாகங்கிறீங்க, நான் ஆமீன் சொல்லாம சொல்லக்கூடாதா? அதுவும் சொல்லலாம். ஆமீன்னா என்ன அர்த்தம்? யா அல்லாஹ் இதை ஆகுமாக்குவாயாக, இதுக்கு அருள் புரிவாயாக அர்த்தம். அப்போ ஒருவர் உங்களுக்கு துவா செய்யும் போது இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் அருள் புரியட்டும் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? நம்ம துவா செய்யக்கூடாது. மாறாக அந்த துவாக்கள்ல என்ன செய்யணுமோ ஒரு பிடிவாதம் பிடிக்க வேண்டும். அந்த துவா யா அல்லாஹ் நீ எனக்கு நடத்தி தந்தே ஆக வேண்டும் அப்படின்னு என்ன செய்யணுமோ விடாப்பிடியாக இருக்க வேண்டும். அந்த பிரார்த்தனையை வற்புறுத்த வேண்டும். அப்படிப்பட்ட அடிப்படையிலே நீங்கள் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனை ஒருபோதும் உங்களுக்கு வீணாகாது. நிச்சயமாக அந்த பிரார்த்தனையின் மூலம் இம்மையின் பலன்கள் கிடைக்கும், அல்லது மறுமையில் அது நன்மையாக சேமிக்கப்படும். அட்லீஸ்ட் ஒவ்வொரு முறை நீங்கள் பிரார்த்தனை செய்யும் போதும் உங்களது ஒரு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அப்போ அது நன்மையா இல்லையா? நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்குறீங்க, அதாவது தடை செய்யப்படாத வரைக்கும் எதையும் கேட்கலாம். இப்போ அதுக்காக எனக்கு இந்த கம்பெனியை நான் மனசில் வச்சுக்கிட்டு எனக்கு வேலை தாயாலான்னு கேட்கக்கூடாதெல்லாம் ஒன்றும் இல்லை. தொலைநோக்கு பார்வையோட நன்மையை தான் கேட்கலாம். எனது அறிவுக்கு இது சரி என்று படும்போது அதை தாய் என்று கேட்கலாம், அதுவும் தப்பு கிடையாது. ஆனால் அது கிடைக்காவிட்டாலும் நீங்கள் மனம் தளர்ந்து விடாதீர்கள். ஒன்று உங்களுக்கு அது கிடைக்கும், இல்லைன்னா அதுக்குண்டான மறுமையில் பலன் கிடைக்கும். அப்படியும் இல்லைன்னா என்ன செய்யப்படும்? உங்களுடைய ஒரு தீமைகள், ஒரு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் சகோதரர்களே. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே உருகி 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 துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அப்துக இப்னு அப்திக நாசியதி பியதிக மாதின் ஃபிய ஹுக்முக அத்லுன் ஃபிய கதாஉக அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக சம்மைத பிஹி நஃப்ஸக அவ் அன்ஸல்தஹு ஃபீ கிதாபிக அவ் அல்லம்தஹு அஹதன் மின் خلقك أو استأثرته في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي نور صدري جلاء حزني ذهاب همي. இப்படிலாம் துவா கேட்டாங்க. இப்படி மனதை சஞ்சலித்து கொண்டிருக்கக்கூடிய, எப்போதும் உள்ளத்தை அரித்து கொண்டே இருக்கக்கூடிய சில கவலைகள் நமக்கு வரும் சகோதரர்களே. கவலைகள் பலவிதம். கவலைகள் எப்படி பலவிதம், எப்படி பைத்தியங்கள் பலவிதமோ அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கவலைகளும் பலவிதம். அப்படிதானா? ஒரு சில கவலைகள் இருக்கும், அது டக்குன்னு வரும், டக்குன்னு போயிடும். ஒரு சில கவலைகள் இருக்கும், அது கரெக்டாக அந்த டைமுக்கு மட்டும் வரும், கொஞ்சம் டைமுக்கு போயிடும். ஒரு சில கவலைகள் வரும், அது வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் வரும். ஒரு சில கவலைகள் வரும், அது வாரம் வரும். அப்படிதானே? உதாரணமாக படிக்கின்ற மாணவர்களுக்கு எப்பெல்லாம் கவலை வரும்? இப்போ மாணவர்களுக்கெல்லாம் கவலையே வர்றதில்லை, அவங்களை வச்சுக்கிட்டு இருக்கிற ஆசிரியர்களுக்கு தான் கவலை வருது. நம்மெல்லாம் மாணவர்களாக இருக்கும்போது நமக்கு இந்த திங்கக்கிழமை வந்தாலே ஒரு கிளி வரும். இப்படிதானே? ஏன்டா இந்த திங்கக்கிழமை வருது? உங்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் இருந்திருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. எனக்கெல்லாம் அந்த ஞாயிற்றுக்கிழமை நைட்டு நான் சீக்கிரம் தூங்கவே மாட்டேன். கண்ணை திறந்துக்கிட்டே இருந்தா நமக்கு என்ன நம்பிக்கை? விடியவே விடியாது அப்படின்னு நமக்கு நினைப்பு. ஏன்? நம்ம எப்படி பழகி வச்சிருக்கோம்? கண்ணை மூடி தூங்கி எந்திக்கிறோம், காலையில் வந்துடுது. கண்ணை மூடினாதானடா காலையில் வரும், நான் கண்ணையே மூட மாட்டேன் அப்படின்னு செய்யுது. நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை பூரா திறந்து வச்சுக்கிட்டு நம்ம தெரியும், சின்ன வயசு தான் நமக்கு விரும்பு. அதாவது கண்ணு குருடனாக இருந்தாலும் பார்ப்பவனாக இருந்தாலும் விடிவது விடியத்தான் செய்யும். ஆனால் நமக்கு என்ன நினைப்பு? ஞாயிற்றுக்கிழமை நைட்டு முடிஞ்சாதானே திங்கக்கிழமை காலையில் வரும், கண்ணை திறந்துக்கிட்டே நைட்டே இருப்பேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். கடைசியில் வந்துடும். அப்போ இந்த திங்கக்கிழமை வந்தால் ஒரு பயம் வரும். அடுத்து இந்த கணக்கு வாத்தியாரை பார்த்தா ஒரு பயம் வரும். பரீட்சை வந்தால் ஒரு பயம் வரும். வாப்பா உள்ள வர நேரம்னு ஒன்று இருக்குது, அந்த நேரம் வந்தால் பயம். இப்போ பசங்க உள்ள வர நேரம் பார்த்து நம்ம பயப்படும். நம்ம நிலைமையை பார்த்தீங்கன்னா நம்ம வாப்பாவுக்கும் பயந்தோம், பிள்ளைகளுக்கும் பயப்படும். ரொம்ப மோசமான வாழ்க்கைங்க. இப்படி கவலைகளை பொறுத்த வரைக்கும் சகோதரர்களே பல விதங்கள் இருக்கிறது. அதில் ஒரு சில கவலைகள் இருக்கிறது, அந்த கவலை எப்போதும் உள்ளே இருந்து கொண்டே இருக்கும். அது நம்முடைய உள்ளத்தின் நரம்புகளை உரசிக்கொண்டே இருக்கும், உயிர் நரம்புகளை உராய்ந்து கொண்டே இருக்கும். அது நம்மளை விட்டு போவே போவாது. அப்படிதானா? ஆரோக்கியமாக இருந்துக்கிட்டே இருப்போம், அல்லாஹ் காப்பாற்றணும். திடீர்னு போய் ஒரு செக்அப் பண்ணிட்டு வரும், ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு வரும், உனக்கு இது வந்துருச்சுன்றார் டாக்டர்.
அது கொஞ்ச நாள் அப்படியே என்ன செய்யும், நம்மளை உறுத்தி கொண்டே இருக்கும், அது நம்மை உருக்கி கொண்டே இருக்கும். இப்போ இந்த மாதிரியான கவலைகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பிரார்த்தனை இது. எப்படி கேட்பாங்க தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அப்துக, அப்படி ஆரம்பிப்பாங்க. யா அல்லாஹ், நான் உனது அடிமை. அப்படி சொன்னால் கூட போதும். ஆனால் அல்லாஹ்வுக்கு நான் அடிமைங்கிறது எவ்வளவு தூரம் ஆழமாக நான் உணர்ந்திருக்கிறேன் என்றால், நான் மட்டும் அல்ல யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அப்துக இப்னு அப்திக இப்னு அமதிக, எங்கள் வாப்பாவும் உனக்கு அடிமை தான், எங்கள் உம்மாவும் உனக்கு அடிமை தான் அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, நான் உனது அடிமை, உனது ஒரு அடிமையான ஒரு ஆணின் மகன், அடிமையான ஒரு பெண்ணின் மகன். இன்னி அப்துக இப்னு அப்திக இப்னு அமதிக. அடுத்து நாசியதி பியதிக, எனது முன்னெற்றி ரோமம் உன் கையில் தான் இருக்கிறது. அது என்ன முன்னெற்றி ரோமம்? முன்னெற்றி ரோமம் என்பது உயிர் நரம்புக்கு ஒப்பான ஒரு வார்த்தை. அந்த உயிர் நரம்பை உருவி விட்டால் உயிர் என்ன செஞ்சிடும்? உயிர் போயிடும். அந்த நரம்பு நம்ம கண்ணுக்கு தெரியாது. யஸ்அலூன கனிர் ரூஹ் குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, நபியே உயிரை பற்றி உங்களிடத்தில் கேட்கிறார்கள். உயிர் என்பது முழுக்க முழுக்க அல்லாஹ் மட்டுமே அறிந்த காரியம். உலகத்தில் யாராவது சொல்ல முடியுமா உயிர் எத்தனை கிலோன்னு? சொல்ல முடியுமா? உயிர் எங்கே இருக்கிறது யாரை கேட்டால் என்ன சொல்லுவான்? சும்மா சொல்லுவான், உயிர் என் அதெல்லாம் மனைவி கிட்டே கிடையாது, மக்கள் கிட்டேயும் கிடையாது. அவங்க உயிர் அவங்க கிட்ட தான் இருக்கா, நான் எங்கே இருக்குன்னே தெரியாது. சும்மா இவன் சொல்றது, அம்மா நீ தான் எனக்கு உயிர் அப்படின்றான். அம்மானா அந்த அம்மா கிடையாது, இது அம்மா சின்னம்மா குட்டிம்மா அந்த அம்மா கிடையாது. அதெல்லாம் சும்மா நம்ம உண்மையான அம்மாவை பற்றி சொல்கிறேன். சும்மா சொல்லுவான். ஒவ்வொருத்தருடைய உயிர் அவங்க கிட்ட தான் இருக்கா, எங்கே இருக்குன்னு தெரியாது. அப்போ அந்த உயிர் நரம்புக்கு ஒப்பான ஒன்று தான் இந்த நாசியா. நாசியானா என்னது? முன்னெற்றி ரோமம். இந்த கவலை என்ன கவலை? என் முன்னெற்றி ரோமமே உங்ககிட்ட தான் எல்லாம் இருக்கு, அதாவது என் உயிரே உன்னிடம் தான் இருக்கிறது. நீ அதை உருவிட்டா என்ன ஆயிடும்? உயிர் போய் நாசியத்தி பியதி. அடுத்து பாருங்க, மாதின் ஃபீ ஹுக்முக், நீ என்ன தீர்ப்பளித்தாயோ அந்த தீர்ப்பு தான் என் விஷயத்தில் செல்லுபடியாகும். என் விஷயத்தில் செல்லுபடியாகிறது யாருடைய தீர்ப்பு? அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. வேறு யாருடைய தீர்ப்பு என்ன செய்யாது, என்னுடைய விஷயத்திலே செல்லுபடியாகும். அடுத்து பாருங்க, அதுலும் ஃபீய கபாவு, என் விஷயத்தில் நீ என்ன தீர்ப்பளித்தாயோ அந்த தீர்ப்பில் நியாயம்தான் அல்லாஹ் இருக்கிறது. எப்படி? என் விஷயத்தில் என்ன தீர்ப்பளித்தாயோ அந்த தீர்ப்பில் என்ன இருக்குது? நியாயம்தான். இந்த வாப்பா அம்மாவுக்கு நான் ஏன் பிறந்தேன்? அந்த வாப்பா அம்மாவுக்கு பிறந்திருந்தா நான் பணக்காரனா இருந்திருப்பேனே அப்படின்னு நம்ம நினைக்க முடியுமா? முடியாதா? சொல்லுங்கத்தா, நினைக்கலாமா? நினைக்க முடியாதா? இந்த ஊரில் நான் ஏன் பிறந்தேன்? ஏன் வாப்பா அம்மா விடுங்க, இந்த வீணா போன ஊரில் பிறந்திருக்கு. இந்தியாவில் சொல்ல பொதுவாக சொல்கிறேன், இங்கிலாந்தில் பிறந்திருந்தா, இந்தோனேசியாவில், ஆமாம் இவர் இங்கிலாந்தில் பிறந்திருந்தா பெரிய இங்கிலாந்து அதிபர் ஆயிருப்பார். மைண்ட் அப்படி போகும் சமயத்தில். அப்போ நம்ம அல்லாஹ் கிட்ட என்ன சொல்கிறோம்? அதுலும் ஃபீய கபாவுக்கு, என் விஷயத்தில் நீ என்ன தீர்ப்பளித்தாயோ அதுதான் நீதி. அடுத்து அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக், யா அல்லாஹ் உனக்கு சொந்தமான எல்லா பேர்களையும் கொண்டு உன்னிடத்திலே கேட்கிறேன். அல்லாஹ்க்கு ஒரு பேர் ரெண்டு பேரா இருக்கு. அல்லாஹ்க்கு மொத்தம் எத்தனை பேர் இருக்கு? எத்தனை பேர் தான் இருக்கு? 99 பேர் மட்டும்தான் இருக்கா? இதுதான் அக்கீதா. 99 பேர் இருக்கு, ஆனா 99 பேர் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டா இல்லை, அதுக்கு மேலே இருக்கு, அது நமக்கு தெரியாது. அதுதான் இந்த ஹதீஸ்ல வருது. எப்படி? நீ உனக்கு என்ன பேர்களை எல்லாம் நீ சூட்டி கொண்டாயோ அந்த எல்லா பேர்களை கொண்டு ஒரு இடத்துல கேட்கிறேன். அவ் அல்லம் தஹதம் பி ஹல்கிக, எங்களுக்கு தெரியாம வேறு யாருக்காவது உன்னுடைய பேர்களை பற்றி நீ சொல்லி கொடுத்திருப்பாய். உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹ்வுக்குரிய பேர்கள் என்னென்ன சொல்லி தரப்பட்டிருக்கிறதோ அது நமக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி உள்ள நபிமார்களுக்கு அல்லாஹ் பிரத்யேகமாக அல்லாஹ்வின் பேர்களை பற்றி சொல்லி கொடுத்திருந்தா நமக்கு தெரியுமா? அதுக்கு முன்னாடி உள்ள நல்லடியார்கள் யாருக்காவது அல்லாஹ் சொல்லி கொடுத்திருந்தா நமக்கு தெரியுமா? அதற்கு முன்பு அருளப்பட்டிருக்கக்கூடிய வேதங்களில் ஏதேனும் அல்லாஹ்வின் பெயர்கள் சொல்லி தரப்பட்டிருப்பது நமக்கு நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்பதான் அல்லாஹ் அஹதமின் ஹல்கிக, உன்னுடைய அடியார்களில் யாருக்காவது நீ கற்றுக் கொடுத்த பேராக கூட இருக்கலாம். அவு அல்லது யாருக்குமே நீ சொல்லி தராமல், எந்த வேதத்திலும் அதை பற்றி நீ குறிப்பிடாமல், முழுக்க முழுக்க உனது மறைவான ஞானத்தில் மாத்திரமே உன்னிடத்தில் வைத்திருக்கிறாயே, அப்படிப்பட்ட பெயர்களையும் ஒன்று திரட்டி அல்லாஹ் கேட்டு. எவ்வளவு ஆழமான பிரார்த்தனை! இப்படி என்னைக்காவது நம்ம கேட்டிருக்கிறோமா? சொல்லுங்கத்தா. இப்படிலாம் கேட்கணும் அல்லாஹ் கிட்ட. அதை தான் அல்லாஹ் விரும்புகிறான். சும்மா அப்படியே உட்காந்துக்கிட்டு காலையில் போய் பஞ்சடிச்சுட்டு சாயங்காலம் அப்படி பஞ்சடிச்சுட்டு வெளியே வர்ற மாதிரி அது பாட்டுக்கு என்ன கேட்குறோம் என்ன அன்னைக்கு கூட ஒரு பயனிலே சொன்னேன், நீங்கள் சுபான்லா 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 சுபான்லான்னு உள்ளத்தில் உணர்வுகளே இல்லாமல் சொன்னால் அது சும்மால்லா சும்மால்லா சும்மால்லான்னு ஆயிடும்.
சுப்ஹானல்லாஹ் இருக்குல்லக்கா, தொழுது முடிச்சுட்டு சொல்கிறப்ப சுப்ஹானல்லாஹ் 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 அப்படி நீங்கள் சொன்னாதான் அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ் தூய்மையானவன். நீ பாட்டுக்கு ஒரு கையில் ஃபோன் எடுத்துக்கிட்டு சுபல இப்படியும் செய்கிறானா இல்லையா சில பேர் திக்ரு. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட துவாவை பாருங்க, யா அல்லாஹ் உனக்கு நீ சூட்டி கொண்ட எல்லா பேர்களையும் கொண்டு உன்னிடத்திலே கேட்கிறேன். உனது அடியார்களில் யாருக்காவது நீ சொல்லி கொடுத்திருந்தால் அந்த பெயர்களை கொண்டும் கேட்கிறேன். அல்லது யாருக்குமே நீ சொல்லி தராமல் உன்னிடத்தில் மட்டுமே நீ மறைவான பெயராக வைத்திருந்தால் அதையும் கொண்டு உன்னிடத்திலே கேட்கிறேன். என்ன கேட்கிறேன்? அதுதான் மேட்டர். அன் தஜஅலல் குர்ஆன ரபீஅ கல்பி, இந்த குர்ஆனை என் உள்ளத்தின் வசந்தமாக ஆக்கியா அல்லாஹ். அவ் ஜலஅ ஹஸனி, எனது கவலையை போக்கக்கூடியதாக ஆக்கியா அல்லாஹ். அவ் தஹாப ஹம்மி, எனது துன்பத்தை நீக்கக்கூடியதாக ஆக்கியா அல்லாஹ். பாருங்க, உள்ளத்துல கஷ்டம்தான், கவலை தான், ஆனால் அந்த உள்ளத்தில் உள்ள கஷ்டத்தையும் கவலையையும் நீக்கக்கூடிய ஒன்றை அந்த ரபியாக, அந்த தென்றலாக யா அல்லாஹ் இந்த குர்ஆனை ஆக்குவாயாக என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் பெயர்களை எல்லாம் பயன்படுத்தி கேட்டார். அப்படி கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இப்படி ஒரு துவா கேட்டால் அவருடைய உள்ளத்தில் என்ன கவலை தாக்குதலாக இருந்ததோ அது அவரை விட்டும் போய்விடும். இதெல்லாம் இந்த பிரார்த்தனை ஏற்படுத்தக்கூடிய மாற்றம். இதெல்லாம் இந்த பிரார்த்தனை தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய ரகசியங்கள், இந்த பிரார்த்தனை தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய சக்திகள். இதனால் என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பிரார்த்தனையை விட்டு விடாதீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு நிறைய துவாக்களை சொல்லிக் கொடுங்கள். துவாக்களை எவ்வளவு தூரம் நாம் மனப்பாடம் பண்ணுகிறோமோ அதுதான் உண்மையான அறிவே. எனக்கு இப்போது 40 வயதாகிறது அல்லது 50 வயதாகிறது என்றால் இந்த 50 வயதில் நான் கற்றுக்கொண்டது என்ன? இந்த 50 வயதில் எவ்வளவு ஆழமான துவாக்களை நான் கற்றுக்கொண்டோனே அதுதான். 5 வயசு இருக்கும்போது, 10 வயசு இருக்கும்போது அல்லாஹ் கிட்ட என்ன பெருசாக கேட்டிருப்போம்? 15 வயசில் என்ன பெருசாக கேட்டிருப்போம்? 20 வயதில் என்ன கேட்டிருப்போம்? இப்போ தொடர்ச்சியாக நம்மெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் நினைவு தெரிந்த நாளிலிருந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்களாக இருந்தால், இப்போது நீங்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனையின் பக்குவத்திற்கும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு 10 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள பக்குவத்திற்கும் இடையே வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா? அதுதான் நீங்கள் பெற்ற, கற்ற, அறிந்த, அடைந்த, அனுபவித்த அறிவு. உண்மையான அறிவு என்பது எவ்வளவு ஆழமாக நாம் துவாக்களை பெற்றுக்கொள்கிறோமோ என்பதில் தான் இருக்கிறது. அதுக்காக நம்ம பாட்டுக்கு பள்ளிவாசல் உட்காந்துக்கிட்டு அல்லா அல்லான்னு சொல்லிக்கிட்டு இருந்தே போதுமா? நம்ம வேலைக்கு போக வேண்டாமா? சம்பாதிக்க வேண்டாம்? அதெல்லாம் உங்களை தடுக்க சொல்லலை. நீ வேலைக்கு அது அதெல்லாம் அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் சகோதரர்கள். அது எல்லாரும் செய்கிறாங்க. அது வேற. அது எல்லாவற்றையும் தாண்டியது இன்னொன்று உங்களுடைய பிரார்த்தனை அதை சீராக்கும், அந்த கஷ்டத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும், அந்த சிரமங்களை உங்களுக்கு தெரியாத அளவுக்கு அது வைத்துக்கொள்ளும், உங்களுடைய கடின உழைப்பை உங்களுக்கு முபாரக்கானதாக, பரக்கத்திற்குரியதாக ஆக்கும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்ற மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டு வேலை செய்து கஷ்டப்பட்டு தங்களுடைய கைகளெல்லாம் மறுத்து போய் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு போரில் இருந்து கனிமத் பொருட்களில் நிறைய அடிமைகள் வந்தார்கள். இந்த அடிமைகளை எல்லாத்துக்கும் விநியோகிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு வேலைக்காரங்களை நமக்கு தரமாட்டாங்களான்னு போய் கேட்க போகிறாங்க. கேட்க போகும்போது ரசூல்லா அந்த சபையில் இல்லை. செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வாங்கிக்கிட்டு ரசூல்லா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வர்றாங்க. வந்தவொன்னே அலி ரலியல்லாஹு இருக்கிறாங்க, தன்னுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இருக்காங்க. 2 பேருக்கு நடுவில் உட்கார்ந்துக்கிட்டு, நீங்கள் இருவரும் என்னிடத்தில் எதை கேட்டீர்களோ அதை விட சிறந்த ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா அப்படின்னு சொன்னாங்க. எப்படி? நீங்கள் தூங்குவதற்கு முன்னாடி சுப்ஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 33 முறை சொல்லிவிட்டு நீங்கள் தூங்குங்கள். எதை நீங்கள் கேட்டீர்களோ, எதை கேட்டாங்க அவங்க? பணியாளர்களை கேட்டாங்க, வேலைக்காரங்களை கேட்டாங்க. அதை விட அது சிறந்தது. அது உங்களுக்கு உத்வேகத்தையும் அது உங்களுக்கு சக்தியையும் கொடுக்கும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர். அதனால் என் அன்பிற்குரியவர்களே, இந்த பிரார்த்தனை என்பது நம்முடைய பாவங்களை மன்னிக்க வைப்பது. இந்த பிரார்த்தனை அல்லாஹ்வோடு நமக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. இந்த பிரார்த்தனை நம்முடைய தேவைகளை உண்டான திறவுகோலாக அமையக்கூடியது. இந்த பிரார்த்தனை எப்போதும் நம்மை பாதுகாக்கக்கூடிய சக்தியை பெற்றது. இந்த பிரார்த்தனை என்பது நமக்கு இறையச்சத்தை அல்லாஹ்விடத்திலே பெற்றுத் தருவது. இந்த பிரார்த்தனையில் நாம் ஆழமாக செல்ல 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 ஆன்மீகத்தின் ஆழத்திலே நாம் போய்கொண்டே இருக்கிறோம். இந்த பிரார்த்தனையின் ஆழத்திலும் அகலத்திலும் நாம் செல்ல 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 வணக்க வழிபாட்டின் உச்சத்தில் நாம் போய்கொண்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த பிரார்த்தனையை நாம் கைவிடாமல் நம்முடைய வாடையிலும் கோடையிலும் எப்போதும் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்போம். இன்பத்திலும் துன்பத்திலும் எப்போதும் அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருப்போம். எப்போதும் அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனைகள் செய்வதன் மூலம் எப்போதும் நிச்சயமாக நன்மைகள் தான் நடக்கும். அப்படிப்பட்ட நன்மைகளை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று அல்லாஹ்விடத்திலே
துவா கேட்கிறேன். யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.